அவனை விட பல மடங்கு கம்மியா மார்க் வாங்கினவங்க நீ காலேஜ்ல போய் சேர்ந்திருப்பாங்க. இவன் நல்லா படிக்கிற பையன், வாய்ப்புகள் இருக்கு, ஆனா சேர முடியல. வீடு இருக்கு, சாப்பிடறதுக்கு சாப்பாடு இருக்கு, மானத்தை மறைக்க ஆடை இருக்கு, இதை தவிர எந்த பிரச்சனையும் நம்ம கிடையாது. கனவுகளை பெருசா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இயர்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே பேசிக்கிட்டு இருக்காங்க. செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர்ல ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கோ. கேட்கறதா இங்க கிடைக்கும், கேட்கலைன்னா ஒண்ணுமே கிடைக்காது. ஹெல்த்தியா இருக்கணும், விளையாடுங்க, தயவு செஞ்சு விளையாடுங்க. அவனை விட பல மடங்கு கம்மியா மார்க் வாங்கினவங்க நீ காலேஜ்ல போய் சேர்ந்திருப்பாங்க. அவன் கூட படிச்சவங்க காலேஜ்ல போய் சேர்ந்திருப்பாங்க. இவன் நல்லா படிக்கிற பையன், வாய்ப்புகள் இருக்கு, ஆனா சேர முடியல. அந்த மாதிரி சூழல்ல இந்த வாழ்க்கை நம்மளை சிக்க வைக்கல. நான் தான் சொன்னேன், படுக்கிறதுக்கு இடம் இருக்கு, தூங்குறதுக்கு இடம் இருக்கு, இருக்கிறதுக்கு வீடு இருக்கு, சாப்பிடறதுக்கு சாப்பாடு இருக்கு, மானத்தை மறைக்க ஆடை இருக்கு, இதை தவிர எந்த பிரச்சனையும் நம்ம கிடையாது. மீது எல்லா பிரச்சனையும் இந்த லைஃப்ல, இந்த ஏஜ்ல நாமளா இழுத்து போட்டுக்கிறது மட்டும்தான். கனவுகளை பெருசா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இயர் வரப்பையே, செகண்ட் இயர் வரப்பையே, ஃபர்ஸ்ட் இயர்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே பேசிக்கிட்டு இருக்காங்க. செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர்ல ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கோ. உன் சீனியரை போய் பாரு, ஹெல்ப் கேளு. கேட்கறதா இங்க கிடைக்கும், கேட்கலைன்னா ஒண்ணுமே கிடைக்காது. மிகப்பெரிய ஒரு சாதனை பண்றதுக்கு நான் சொன்ன மாதிரி சில காலங்கள் எடுக்கும். அந்த காலம் வரைக்கும் நீங்க பொறுமையா இருக்கணும், அதற்காக உழைக்கணும். மிக பொறுமையா இருக்க, கடுமையா உழைங்க. The Decline and Fall of the Roman Empire ஒரு 8 பாகம் நினைக்கிறேன் அந்த நூல். அந்த நூலை எழுதுறதுக்கு எட்வர்ட் கிப்பன் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார். யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு புத்தகம், ஒரு நூல் தொகுப்பு. அந்த நூல் தொகுப்பை எழுதுறதுக்கு எட்வர்ட் கிப்பன் கிட்டத்தட்ட 20 வருஷம் எடுத்துக்கிறான். ஒரு மனுஷன் 20 ஆண்டுகள் எழுதி முடித்த அந்த நூலை பற்றி இன்றைக்கு VSB இன்ஜினியரிங் காலேஜோட இண்டக்ஷன் டேல ஈரோடு மகேஷ் பேசுகிறேன் என்றால் 20 வருட உழைப்புக்கு கிடைத்த பலன் இத்தனை வருஷம் கழிச்சு இந்த இடத்துல நான் பேசுறேன். உண்மையா 20 வருஷம் ஆச்சு ஒரே ஒரு புத்தகத்தை எழுதுறதுக்கு. ஆடம் ஸ்மித் வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் ஒரு புத்தகம் எழுதுறதுக்கு 17 ஆண்டுகள் ஆச்சு. நூலகத்திலேயே தன் உயிரை கரைத்துக் கொண்ட, தன் குடும்பத்தில் என்ன நடக்கிறது கூட என்று தெரியாமல், தன் குழந்தையினுடைய இறப்பை பற்றி கூட அதிகமாக கவலைப்பட முடியாம ஒரு மனுஷன் இந்த சமுதாயத்துக்காக உழைச்சுக்கிட்டே இருந்தா, நூலகத்திலேயே தங்கி 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 இந்த சமூக மாற்றத்துக்கான புரட்சியை ஏற்படுத்தினா. மூலதனம் என்ற நூலை எழுதிய கார்ல் மார்க்ஸ் 17 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டார். மூலதனம்ங்கிற ஒரு நூலை எழுதுறதுக்கு 17 வருஷம் எடுத்துக்கிட்டார். டால்ஸ்டாய் போரும் அமைதியும் எழுதுறதுக்கு 7 வருஷம் எடுத்துக்கிட்டாரு. டாக்டர் ஜான்சன் ஆங்கில அகராதியை முழுமையாக தொகுத்து முடிப்பதற்கு 9 வருஷம் எடுத்துக்கிட்டாரு. டார்வின் தன்னுடைய கோட்பாடுகளை வெளியிடுவதற்கு 15 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார். என் இனிய மாணவர்களே, எந்த வெற்றியும் எளிமையாக கிடைக்காது. எளிமையாக வருகிற வெற்றி உங்களுடையதாக இருக்காது. எந்த மனிதன் உண்மையான உழைப்பை நீடித்த ஆண்டுகளுக்கு போட்டு அதற்கான பலனை எடுக்கிறானோ அந்த வெற்றியை இந்த உலகம் வரலாறில் குறித்து வைத்துக் கொள்ளும். ஒர்க் பண்ணுங்க. இதனும் ஷார்ட்ஸ் ரீல்ஸ் மாதிரி 30 செகண்ட்ல ஆரம்பிச்சு என்டர்டெயின் பண்ணி போயிடாது இந்த வாழ்க்கை. இந்த 30 செகண்ட் ஷார்ட்ஸ் போடுறதுக்கு அவன் அவ்வளவு யோசிக்கிறான். அதுக்கு பின்னாடி அவ்வளவு R&D இருக்கு. எந்த மாதிரி ஷார்ட்ஸ் அவன் எப்படி பாக்குறான்னு. என்ன பண்ணுது, நீ 4 ஷார்ட்ஸ் ஒழுங்கா ஒரு ஃபுல்லா ஒரே மாதிரி சீக்வன்ஸ்ல ஒரு 4 ஷார்ட்ஸ் பாத்தீங்கன்னா அது என்ன வருது, அதே மாதிரி ரீல்ஸா காமிக்குதா, அதே மாதிரி ஷார்ட்ஸா காமிக்குதா? நீ யார் என்பதை உன் நண்பன் சொல்ல மாட்டான், உன் போனே சொல்லிடும், உன் சர்ச் ஹிஸ்டரியே சொல்லிடும். உன் ஹிஸ்டரி என்ன, போனை கொடு, நான் சொல்றேன் உன் ஹிஸ்டரி என்ன. அவ்வளவுதான். உன் சிந்தனைகள் எதுவோ அதுதான் நீ. உன் சிந்தனை தான் செயல்பாடா மாறும். உன் செயல்பாடு தான் இலக்கை நோக்கி அழைத்து சொல்லும். உன் இலக்கு தான் நீ யாருங்கிறது இந்த உலகத்துக்கு காமிக்கும். அப்ப சிந்தனையில் இருக்கு எல்லாமே. எந்த காரியத்தையுமே தள்ளி போடாதீங்க. ஒரு வேளையை ஒரு நாள் தள்ளி போட்டால் வெற்றி 2 நாள் தள்ளி போகும். நாங்க எனக்கு பிடிச்ச பொன்மொழி. நாளைக்குன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. யோசிங்க. ஐடியா தான் இன்ஜினியரிங் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்க என்ன மாதிரி ஐடியாவை கிரியேட் பண்றீங்க, அதை எப்படி இந்த உலகத்துக்கு தரீங்க, அதுதான் இன்ஜினியரிங். அதுதான் இன்ஜினியரிங். அதுக்குதான் சொன்னேன், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் 10 பேர் ஒரு கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா, மைண்ட் ஸ்டாம் பேசி 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 மைண்ட் ஸ்டாம் பண்ணீங்கன்னா என்ன மேஜிக் வேணா கிரியேட் பண்ண முடியும். நீ யூஸ் பண்ற அத்தனை ஆப், எனக்கு என்ன பழக்கம்னா, ஏதாவது ஒண்ணு இந்த பார்த்தன்னு வச்சுங்களேன், இது எப்படி வந்துச்சு, இதை கண்டுபிடிக்க எவ்வளவு சிரமப்பட்டிருப்பான், இவன் ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு நினைப்பேன். இதுதான் எனக்கு பிடிக்கும்.
இந்த மாதிரிதான் நான் யோசிப்பேன். தாமஸ் ஆல்வா எடிசன் டெய்லி ஒரு ஆற்றங்கரைக்கு போய் உட்காந்துக்கிட்டு தூண்டில போட்டு உட்கார்ந்து இருப்பாராம். பொறுமையா உட்கார்ந்து இருப்பாராம். அப்புறம் எந்திச்சு போயிடுவாராம். மீனே மாட்டாதான். இத பல நாளா பண்ணியிருக்காரு, மாசமா பண்ணியிருக்காரு. பக்கத்துல ரெகுலரா மீன் பிடிச்சிட்டு இருந்த ஒருத்தன் கேட்டிருக்கான், ஏன் உன்னை விஞ்ஞானின்னு உலகமே கொண்டாடுது, ஒரு மீனை பிடிக்க துப்புல உனக்கு, வர உக்காடுற, அவ்வளவு நேரம் உக்காந்துருக்க, ஒரு மீன் கூட மாட்டல, மறுபடியும் எந்திச்சு போயிடுற, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னாரா. அதுக்கு எடிசன் சொல்றாரா, நான் மீன் பிடிக்கவே இங்க வரலையேன்னு. மீன் பிடிக்க வரலையா? அப்புறம் தூண்டில் போடுற, தூண்டில நான் இறைய வைக்கலையே, வச்சாதானே மீன் மாட்டோம், புரியலையே அப்படின்னாராம். அதுக்கு எடிசன் சொன்னாரா, நான் அமைதியாக உட்கார்ந்து ஐடியாவை பிடிக்கதான் வந்திருக்கேன், நான் மீன் பிடிக்க வரல. மீன் பிடிச்சா உனக்கு ஒரு வேளைக்கான உணவு, நான் ஐடியாவை பிடிச்சா அது இந்த சமுதாயத்திற்கான உணவு, இந்த சமுதாயம் மாற வேண்டும் என்கிற எண்ணத்திற்காக நான் உழைத்துக் கொண்டிருக்கிறேன்னாரா. என் இனிய மாணவர்களே, சிந்திக்க நேரம் ஒதுக்குவது செலவே இல்லாத முதலீடு. இந்த வாசகத்தை மனசோட ஆழத்துல போட்டு வச்சுக்கோங்க, ஓகேவா? சிந்திக்க நேரம் ஒதுக்குவது செலவே இல்லாத முதலீடு. என்ன அருமையான வாசகம். நம்ம எதெல்லாம் யோசிச்சு பண்றோம்? யோசிச்சு பாருங்க, எதையுமே யோசிக்கிறது கிடையாது. ஒரு பேனா எங்க வச்சோன்னு தெரியாது, ஒரு நோட் எங்க வச்சோன்னு தெரியாது. நம்ம வீடு என்ன மைசூர் பேலஸா? அதுல கூட அக்கறை இல்லாம இருக்கும். இறையன்பு IAS அவர்கள் சொல்லுவார், ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொல்லுவாரு. காலையில் நீ பெட்ல இருந்து எந்திரிக்கிறப்ப, படுக்கையில இருந்து எந்திரிக்கிறப்ப, ஒருவேளை கட்டில படுத்துருந்தீங்கன்னா கீழே நீ காலை வைக்கிறப்ப இடது கால வச்சியா வலது கால வச்சியாங்கிறதுல இருந்து உன் விழிப்புணர்வு தொடங்கணும் பார். காலைல என்ன சாப்பிட்டேன்னு கேட்டா யோசிப்பான், மத்தியானம் என்ன சாப்பிட்டேன்னு கேட்டா யோசிப்பான். எதையுமே யோசிக்காம செய்யறதா நாம. ஆனா 6 அறிவும் பெருமையா பேசிப்போம், நாம தான் கிங்குன்னு பேசிப்போம். இந்த உலகத்துல எனக்கு தெரிஞ்ச மனுஷனை தவிர மற்றது எல்லாம் தெளிவா தான் இருக்கு. அதெல்லாம் ஒரு நோக்கத்துல வாழ்ந்துட்டு போயிடும். ஒரு மானை இரையாக்கணும் அப்படின்னா, ஒரு சிறுத்தை ஓடுதுன்னா அந்த மானை இரையாக்க முயற்சி பண்ணும், பசுதுன்னா இரை ஆக்கிடும், ட்ரை பண்ணிட்டே இருக்கும். இவன் 2 தடவை ட்ரை பண்ணுவான், 3 தடவை ட்ரை பண்ணுவான். ஏன்னா இவனுக்கு தான் பசிக்கு பிரச்சனை இல்லையா, அம்மா அப்பா இருக்காங்களே, ரெடிமேட் ப்ராடக்ட் இருக்கே, அம்மா அப்பான்னு 2 பேர்ல. அம்மா பசிக்குதுன்னா சாப்பாடு வந்துருது, அப்பா பசிக்குதுன்னா சாப்பாடு வந்துருது. இவனுக்கு எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது, ஜாலியா இருக்காங்களே. ஐடியா தான் இன்னைக்கு. அதான் சொன்னேன், இன்ஜினியரிங் ஐடியாவுக்கு சம்பந்தப்பட்டது மட்டும்தான் இன்ஜினியரிங். படிக்கிறப்ப ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல டவுன் ஆயிட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த தோல்வியை நினைச்சு வருத்தப்பட்டுறாதீங்க. தயவு செஞ்சு அந்த தோல்வியை நினைச்சு வருத்தப்பட்டுறாதீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், எக்ஸாமுக்காக இது முக்கியமா நீங்க எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்ல மார்க் கம்மியாயிடுச்சு, இல்ல செமஸ்டர்ல ஒரு பேப்பர்ல போயிடுச்சு, இல்ல ரிலேஷன்ஷிப், காலேஜ் படிக்கிறப்ப ஏதோ ரிலேஷன்ஷிப் அது சரியா ஒர்க் அவுட் ஆகல, இல்ல வீட்டுல அம்மா திட்டாங்க, அப்பா திட்டாங்க, இல்ல ரோட்ல போடுறப்ப சண்டை போடுறேன், இல்ல அவன் ஏதாவது அசிங்கப்படுத்திட்டான், அதனால ஒரு தகராறு. இந்த அல்ப விஷயத்துல எதையாவது மாட்டி நீங்க அதுக்காக தவறான முடிவுகள் எடுக்கிற ஆளா இருந்தா உங்களை விட முட்டாள் இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. ஒன்னே ஒண்ணு விஷயத்த நினைச்சுங்க, நாகூர் ரூமி இந்த ரைட்டர் பேர். ஏன்னா பேசுறப்பெல்லாம் சில வார்த்தைகள், சில புத்தகத்தோட பேர்லாம் சொல்றேன், நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த படிக்கிற ஆர்வம் இருக்கிற மாணவர்கள் மாணவிகள் அது தொடர்பா சர்ச் பண்ணி பாருங்க. நாகூர் ரூமின்னு ஒரு எழுத்தாளர், பிரமாதமான எழுத்தாளர். அவர் ஒண்ணு சொன்னாரு, பிரச்சனைய பெருசா நினைக்கிறப்ப நீ சின்னதாயிடுவ. பிரச்சனையை பெருசா நினைக்கிறப்ப நீ சின்னதாயிடுவ. நீ ஒன்ன பெருசா நினைக்கிறப்ப பிரச்சனை சின்னதாயிடும். எவ்வளவு அழகான வாசகம். படிச்சுட்டே இருந்த அந்த புத்தகத்தை தப்புன்னு அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் யோசிச்சு பார்த்தேன். என் வாழ்க்கையில நான் பிரச்சனைன்னு நினைக்கிற விஷயத்த, ஒரு பிரச்சனையே இல்லாத விஷயத்த யோசிச்சு எவ்வளவு பெருசா இருக்கேன், அதுக்கு முன்னாடி நான் எவ்வளவு சின்னதா இருந்திருக்கேன். ஆனா இதெல்லாம் நம்மளால முடிக்க முடியும், நம்மளோட ஸ்ட்ரென்த் இவ்வளோ அப்படின்னு நான் ரியலைஸ் பண்ணப்ப நான் எவ்வளவு பெருசாயிட்டேன், அந்த பிரச்சனை எவ்வளவு சின்னதாயிருச்சு. என் அருமை மாணவர்களே மாணவிகளே, எந்த ஒரு காரணத்திற்காகவும் இந்த அற்புதமான வாழ்க்கையை எந்த காரணத்திற்காகவும் பறிகொடுத்து விடாதீர்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும், நீங்க ஓடணும், நீங்க படிக்கணும், நீங்க அச்சீவ் பண்ணணும், நீங்க ஒரு தலைமுறையினுடைய தலையெழுத்தை மாத்தணும், நீங்க புது ஐடியாவை இனோவேட் பண்ணணும். இது எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்க வேண்டியது என்னது? நீங்க உசுரோடு இருக்கணும்,
ஹெல்த்தியா இருக்கணும். விளையாடுங்க, தயவு செஞ்சு விளையாடுங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல யாராவது ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி இருக்கீங்களாப்பா? ஒரு பையன் கை தூக்குங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டினா நான் சொல்றது வந்து அத்லெட்ல, ஸ்கூல் கேம்ஸ்ல அங்க போய் அச்சீவ் பண்ண மட்டும் இல்ல, டெய்லி ஏரியால கிரிக்கெட் விளையாடுவீல, அப்படி இருக்கிற பசங்களும் தான் கை தூக்கலாம். கை தூக்குங்க. நான் டெய்லி விளையாடுவேன் சார் ஃப்ரெண்ட்ஸோட. எனக்கு தெரியும் பொண்ணுங்க கையே தூக்காதுன்னு. 4-5 பேர் கை கீழே போட்டு, பசங்க சூப்பர் தான். பொண்ணுங்களா கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு நடங்க, நல்லா இருப்பீங்க. கையெடுத்து கும்பிடுறேன் தாயி. ஒரு ஆண் எதிர்கொள்கிற உடல் ரீதியான பிரச்சனைகளை விட ஒரு பெண் எதிர்கொள்கிற உடல் ரீதியான பிரச்சனைகள் அதிகம். நீங்க ஸ்ட்ரென்த்தா இருக்கணும், உங்க தலைமுறை நல்லா இருக்கணும்னா நீங்க நல்லா இருக்கணும். இன்னைக்கும் கரூர்ல எத்தனை பேர்ப்பா லோக்கல்ல யாராவது 2-3 பேர் கை தூக்குங்கப்பா. கரூர் லோக்கல் சார் நானு. தங்கம், இப்ப நம்ம ஏரியால ஏதாவது ஒரு ஆயா இன்னைக்கு கூறு போட்டு காய் வித்துக்கிட்டு இருக்கா, மாவு அரைச்சுக்கிட்டு இருக்கா, வீட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கா, காலங்காத்தால 5 மணிக்கு எந்திரிச்சு சாணத்தை ஊத்தி வீடெல்லாம் மொழி வச்சுட்டு நீட்டா அதை உட்காந்துருக்கும் உள்ளுக்குள்ள. ஒரு 80 வயசு பாட்டி, 85 வயசு பாட்டி, அது பாட்டு எந்திரிச்சு அது வேலையை அதே பார்த்துக்கும். 30 வயசு 35 வயசு, முட்டி வலிங்கிறான், இடுப்பு வலிங்கிறான், நடக்க முடியலைங்கிறான், படுத்துக்கிறான், பிராக்சர்ங்கிறான், லிகமெண்ட் டேருங்கிறான். என்னடா பண்ணேன்னு கேட்டா இங்க இருந்து அங்க வேகமா ஓடி போனேங்கிறான்.